சிறுகதைக்க ஆசை சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்டெல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். ரொம்பவே வருத்தத்தில் இருக்காங்க ரோகிணி. ராணி, எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்க? நீ பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம் உனக்கே தப்புன்னு தெரியலையா? இங்க பாருங்க, நீங்க என் மேல போட்ட பழிக்காக தான் நான் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். இங்க பாருங்க, எனக்கு 50 இன்ச்சு டிவி வேணும்னு சொல்லிட்டு டிவி எல்லாமே வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க. இதை நினைச்சு ரொம்பவே வருத்தத்துல ரோகிணியே இருக்காங்க. நம்ம ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு ரோகிணி ஒரு பக்கம் வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. அடுத்ததான் நம்ம முத்து சீதாவை மீட் பண்ண போயிருக்காங்க. மாமா, உங்க மேல நான் நிறைய மரியாதை வச்சிருக்கேன். அதுக்காகலாம் என் புருஷனை என்னால விட்டு கொடுக்க முடியாது. நீங்க ஆளுங்களை வச்சு அவர் அடிச்சது ரொம்ப பெரிய தப்புன்றாங்க. சீதா, நான் சொல்றது நீ நம்பினாலும் நம்ப கட்டி அதுதான் உண்மை. புருஷன் மேல நம்பிக்கை வைக்கிறதெல்லாம் தப்பு கிடையாது. எனக்கும் அருணுக்கும் 1000 பிரச்சனை இருக்கலாமா, ஆனா அது எல்லாமே உங்க பக்கம் திணிக்க கூடாது. உன்னுடைய அக்கா என்னை எதிர்த்து எந்த ஒரு விஷயமும் பண்ணாத போது உன் கல்யாணத்தை மட்டுமாச்சும் உங்களுக்காக பண்ணி வச்சா இல்ல, அதை பத்தியாவது கொஞ்சமாவது நினைச்சுப்பாரு. நான் இதுல எது உண்மை நிரூபிக்கிறேன். அது மட்டும் இல்லாம உன் கூட பேசாம இருந்ததை நினைச்சு அவ எந்த அளவுக்கு வருத்தப்பட்டா தெரியுமான்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டும் ஃபீல் பண்ணியும் பேசிட்டு இருக்காங்க. இதை கேட்டு ரொம்பவே மனசடைஞ்சு போறாங்க சீதா. நான் உன்கிட்ட பேசிட்டு போன விஷயத்த உன்னுடைய புருஷன் கிட்ட நீ சொல்லாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி மாமன் சொல்லிட்டு சீதாவும் இருக்காங்க. இப்ப மனோஜ் ரவி கிட்ட ராணியும் ராஜாவும் சேர்ந்து வக்கீல வச்சு மிரட்டுற விஷயத்த சொல்றாங்க. இதை கேட்டது போலீஸ் மூலியமா மூவ் பண்ணலாம் இல்லைன்னு சொல்றாங்க. உடனே மனோஜ் சொல்றாங்க, போலீஸ் மூலியமாலாம் மூவ் பண்ண முடியாது. எப்படி அவன் பொண்டாட்டி வச்சு நான் தப்பா நடந்துக்கிட்டேன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு வீடியோ ஆதாரம் வச்சிருக்காங்களோ அதே மாதிரி ரோகிணி கிட்ட ராஜா தப்பா நடந்துக்கிட்டாங்கன்ற மாதிரி நான் சொல்ல போறேன்னு சொன்னதும் ரோகிணிக்கு பயங்கர கோபம் வருது. மனோஜ் இப்படிதான் லூசு மாதிரி ஏதாவது பண்ணி வச்சு தொழியாதுன்னு சொல்லிட்டு கோபமா ரோகிணி அங்கிருந்து கிளம்பி போறாங்க. முத்து டே, அவங்க வராங்கல்ல, எப்படியாவது அவங்க மூலியமாவே அவங்க வாயாலே உண்மையை சொல்ற மாதிரி வீடியோ ரெக்கார்ட் பண்ணி இந்த பிரச்சனையை முடிச்சு விட பாருன்றாங்க. ஆமா, இந்த ஐடியா நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு இப்ப மனோஜ் முடிவு பண்றாங்க. அடுத்ததான் நம்ம முத்து நேரா அருணை மீட் பண்ண போறாங்க. என்ன, சீதாவே இந்த குடும்பத்தையும் பிரிக்கணுன்றதுக்காக நல்ல வேலையெல்லாம் பண்ணிருக்க போலயே. சரி, உனக்கும் எனக்கும் பிரச்சனைனா அதை நம்ம பேசிக்கலாம். அக்கா தங்கச்சியை பிரிக்கிறது எங்க இருந்து கத்துக்கிட்டேன் சொல்லுப்பான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. எனக்கு தேவை என் சீதா என் பேச்சு கேட்கணும். பார்த்த இல்லை, நான் சொன்ன உடனே அந்த பேச்சை அப்படியே நம்பிட்டு வந்தாலே சொல்லிட்டுலாம் இருக்காங்க. டேய், இப்போ கூட ஆளை வச்சு அடிக்கிறதுக்கு எனக்கு தெரியும், தைரியம் இருந்தால் அதை செய்யுன்னு சொல்லிட்டு அருணும் முத்துவும் 2 பேரும் மாறி மாறி பேசிக்கிட்டு இருக்க. கரெக்டாக அந்த இடத்துல சீதாவை வர வைக்கிறாங்க. முத்து சீதாவை பார்த்ததும் அருணுக்கு பயங்கரமா ஷாக்கிங் ஆயிடுது. இப்போ என்ன பண்ண போற? நீ படிச்சு மூல, ஆனா நான் புத்திசாலித்தனமா யோசிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு முத்து சொல்றாங்க. இதை கேட்டு அருண் ஷாக் ஆகுறாங்க. அதோட இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க.